தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை நேரடியான பாதையில் செல்லும் ஒன்று கிடையாது. அது அனுபவங்களின் மூலம் உங்களை வடிவமைக்கக்கூடிய ஒரு பயணங்கள். மற்றவர்கள் அனைவரும் ஒருவரை பிடித்து ஒருவர் முன்னேறுவார். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. நான் முன்னேறினால் தனிமையாகத்தான் முன்னேறுவேன். எனக்கு எந்த விதமான ஒரு உதவியும் தேவை கிடையாது. நேர்மைத்தான் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள முக்கியம் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் என்றால் அது நீங்கள் தான். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை தேடி வந்த வாய்ப்புகளை கூட நீங்கள் தவறவிட்டு உங்களுக்கு பிடித்த செயல்களை நீங்கள் இன்னும் செய்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறீர்கள். சிலர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து உங்களை பாராட்டி உயர்த்துவது போல நடித்து நீங்கள் அவர்களிடம் நெருங்கியதும் திடீரென தள்ளிவிட்ட சம்பவங்கள் உங்களுக்கு புதிதான ஒன்று கிடையாது. அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே இருக்கக்கூடிய சம்பவங்களாகவே மட்டுமே தான் இன்னும் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் பொதுவாக உங்களுடைய ஆற்றலையும் உங்களுடைய தன்னம்பிக்கைகளையும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நபர்களாகவே தான் இருப்பார்கள். அவர்கள் செய்த 3 முக்கியமான செயல்கள் என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கைக்குள் முதலாவதாக உங்களுடைய நம்பிக்கையை பெற உங்களை உயர்த்தி பேசுவது. உங்களை பற்றி உயர்த்தி பேசினால் நீங்கள் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து விடுவீர்கள். அதனால் அவர்களுடைய காரியங்கள் அனைத்தும் எளிதாகவே நடந்துவிடும் என்றெல்லாம் உங்கள் மீது அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு திட்டங்களை எல்லாம் வைத்தார்கள். இரண்டாவது விஷயமாக உங்களுடைய சிந்தனைகளையும் முயற்சிகளையும் பயன்படுத்தி தங்களுக்கான ஒரு முன்னேற்றத்தை உருவாக்குவது. உங்களை அதிகமாக யோசிக்க வைப்பார்கள். இந்த ஒரு செயலை செய், அந்த ஒரு செயலை செய் என்று கூறியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னேற்றத்தை உருவாக்குவார்கள். இருந்தாலும் அந்த முன்னேற்றத்திற்கு பின்னால் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏதாவது ஒரு தேவைகளும் ஏதாவது ஒரு விஷயங்களும் நிச்சயமாகவே நிறைவேற்றப்பட்டிருக்கும். அதற்காகவே மட்டுமே தான் இப்படிப்பட்ட ஒரு செயல்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருவார்கள். மூன்றாவதாக இருக்கக்கூடிய விஷயம், நீங்கள் அவர்களிடம் சார்ந்து விட்டீர்கள் என்று நினைத்தவுடன் உங்களை தள்ளிவிட்டு உங்களை பற்றிய தவறான கருத்துக்களை உருவாக்குவது, உங்களுடைய ரகசியங்களை பறித்துக் கொள்வது, நீங்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்வீர்கள் என அனைத்தையும் போய் மற்றவர்களிடம் கூறுவது, இதையெல்லாம் அவர்கள் ஒரு வேலையாகவே வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். எனவே முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருப்பது தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். நீங்கள் கொடுத்த மரியாதையை மதிக்காத நண்பர்கள் பல வடிவங்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருப்பார்கள். உங்களை பயன்படுத்தி விட்டு மறந்தவர்கள், உங்களுடைய வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள், உங்களுடைய தோல்வியில் மகிழ்ந்தவர்கள், உங்களுடைய நம்பிக்கையை துரோகம் செய்தவர்கள் உங்கள் பின்னால் பேசக்கூடிய ஒருவராகவே மட்டுமே தான் நிச்சயமாகவே இருப்பார்கள். ஆனால் நான் இப்பொழுது சொல்ல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சொன்ன எல்லா விஷயங்களையும் செய்தவர் மிகவும் நெருக்கமாகவோ அல்லது மிகவும் கூடவே இருக்கக்கூடிய நபராகவே மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார். யாரை நீங்கள் அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உண்மையை கற்றுக்கொள்ளும் வரை இப்படிப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய பலத்தையே சிலர் பலவீனமாகவே மாற்ற முயற்சி செய்திருக்கலாம். இதற்கான காரணங்கள் நீங்கள் திறந்த மனதுடன் இருந்ததால் மட்டுமே தான் இப்படிப்பட்ட சில விஷயங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டும் அது கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுத்தும் இருக்கலாம். நீங்கள் உதவி செய்தவர்களை உங்களை மறந்த தருணங்கள் உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு அமைதியான ஒரு காயத்தை உருவாக்கி தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் கூட கொண்டு வந்து சேர்த்திருக்கும். உங்களுடைய குரல், உங்களுடைய உண்மை, உங்களுடைய தன்மை எல்லாமே இவைகளை கேட்காமல் சிலர் எடுத்த முடிவுகளாகவே மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதுதான் உங்களை இன்னும் பாதிக்க வைத்து கொண்டுமே தான் இருக்கும். ஏன் இப்படி நடந்தது, இப்படி நடப்பதற்கான காரணங்கள் என்ன என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள்ள போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் உங்களை உயிரோடு கொன்று கொண்டே தான் நிச்சயமாகவே இருக்கும். சிலர் உங்களை சந்தேகித்ததும் உங்களுக்கு மிகுந்த மனவேதனைகளையும் அது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. உங்களுடைய பெயரை பயன்படுத்தி சிலர் லாபங்கள் அடைந்தாலும் ஒரு கட்டத்தில் உண்மை என்பது வெளிப்படும் பொழுது யார் உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் என்ற உண்மையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இருந்தாலும் நீங்கள் எந்த விதமான ஒரு கெட்டதும் செய்யாமவே இருந்தாலும் உங்கள் மீது சுமத்தப்பட்ட பொய்கள் இனிமேல் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது எப்படிப்பட்ட உங்கள் மீது சுமத்தப்பட்ட பொய்கள் எல்லாமே உண்மையான ஒரு மனிதர்களின் முகத்திற்குள் நிச்சயமாகவே தெரிய வரும். இதனால நீங்கள் பட்ட அவமானங்களுக்கு ஒரு தீர்வு என்பது இனி வரக்கூடிய நாட்களில் கிடைக்கலாம். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கள். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மட்டுமே தான் நடக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் என்ன நடக்கும் என்பதை அப்பொழுது தான் உங்களால் அறிந்து கொள்ள முடியும். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள
நீங்கள் நினைத்த சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாகவே அப்பொழுது ஆரம்பித்து மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். மரியாதை என்பது உங்களுக்கு தானாகவே இப்பொழுது வந்து சேர்ந்துவிடும். கடந்த காலங்களிலும் சமுதாயத்திலும் குடும்பத்திலும் நீங்கள் செய்யாத தவறுக்காக அவமானப்பட்டு நல்ல மனதை எல்லாரும் ஏமாளித்தனமாக பயன்படுத்தி விட்டார்களே என்று நீங்கள் கலங்கிய உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமேல் காலங்கள் நியாயமான ஒரு தீர்ப்பை வழங்கி மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில சுப காரியங்களையும் இனிமேல் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். அது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நேர்மையும் உங்களுடைய உன்னதமான நல்ல குணங்களும் உலகிற்கு இப்பொழுது தெரிய வந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். உங்களை தவறாக புரிந்து கொண்டு ஒதுக்கியவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்டு வந்து இனிமேல் நிற்பார்கள். சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் பல மடங்கு கூடுதலாகவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். நீங்கள் செல்லக்கூடிய இடமெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதையும் தனி கௌரவங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காத்திருக்கிறது. உங்களை அவமானப்படுத்தியவர்கள் வாயடித்து போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கௌரவங்கள் இனிமேல் தலை நிமிர்ந்து நிற்கும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நடப்பது எல்லாமே நல்லதாகவே முடிந்துவிடும். வித்தியாசமான திருப்பங்கள் உருவாக ஆரம்பிக்கும். இந்த முறை அது சத்தமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரலாம். ஆனால் தாக்கங்கள் மிக பெரியது. நீங்கள் உங்களுடைய மதிப்பை நீங்களே நிர்ணயிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து விடுவீர்கள். பாராட்டை தேடாமல் இருந்தாலும் அது தானாகவே உங்களை தேடி வந்துவிடும். நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுத்து உங்களுடைய சுற்றத்தில் வைத்துக் கொண்டால் அது உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு முதலீடாகவே இனிமேல் மாறிவிடும். இந்த புதிய காலத்தில் கிரகங்கள் உங்களுக்கு 3 முக்கியமான மாற்றங்களை தேடி கொடுக்கும். மறைந்திருந்த உங்களுடைய திறமைகள் இப்பொழுது வெளிப்படும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு எடை என்பது அதிகரிக்கும். நீங்கள் எடுத்த முடிவுகள் நேரடியான ஒரு வெற்றியை தேடி கொடுக்கலாம். உங்களுடைய அதிபதி குரு பகவான் உங்களை அறிவிலும் நிலைப்பாட்டிலும் உயர்த்தி உங்களுடைய வாழ்க்கையவை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துவார். இதுவரை இருட்டில் நடந்த உங்களுடைய முயற்சிகள் இனிமேல் வெளிச்சத்தில் ஒரு பலனை தேடி கொடுக்கும். உங்களை பின்பற்றி முன்னேற விரும்பக்கூடிய மனிதர்கள் இப்பொழுது அதிகரிப்பார்கள். உங்களுடைய பேச்சு பலருக்கு தாக்கத்தை கொடுத்து அது புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். பணமும் மரியாதையும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒரு காலங்கள் என்றால் அது இந்த காலமாகத்தான் இருக்கும். நீங்கள் இருந்த இடத்தை விட உயர்ந்த இடத்திற்கு நிற்க வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டியது அதற்கு உங்களுடைய பாதையை நீங்கள் தெளிவாக நிர்ணயிக்க வேண்டும். நீங்கள் நிர்ணயித்து உங்களுடைய காலடியை எடுத்து வைத்தால் மட்டுமே தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினைத்தபடி மாறும். தேவையற்ற மனிதர்களை விலக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய திறமைகளை மட்டும் நீங்கள் முழுமையாக நம்புங்கள். நம்பி நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு நல்லதாகவே நடந்துவிடும். நான் யார் என்பதை உலகத்திற்கு காட்ட வேண்டிய ஒரு நேரங்கள் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் நல்ல நிலைமைக்கு வந்துவிடும். உங்களுடைய அதிபதி உங்களுக்கு அங்கீகாரங்களையும் அதிகாரங்களையும் கொடுத்து உங்களுடைய பெயர்களை இனிமேல் உயர்த்தி கொடுப்பார். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். காட்டும் உங்களை தவறாக புரிந்து கொண்டு ஒதுக்கியவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்டு வந்து இனிமேல் நிற்பார்கள். சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் பல மடங்கு கூடுதலாகவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். நீங்கள் செல்லக்கூடிய இடமெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதையும் தனி கௌரவங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காத்திருக்கிறது. உங்களை அவமானப்படுத்தியவர்கள் வாயடித்து போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கௌரவங்கள் இனிமேல் தலை நிமிர்ந்து நிற்கும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நடப்பது எல்லாமே நல்லதாகவே முடிந்துவிடும். வித்தியாசமான திருப்பங்கள் உருவாக ஆரம்பிக்கும். இந்த முறை அது சத்தமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரலாம். ஆனால் தாக்கங்கள் மிக பெரியது. நீங்கள் உங்களுடைய மதிப்பை நீங்களே நிர்ணயிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து விடுவீர்கள். பாராட்டை தேடாமல் இருந்தாலும் அது தானாகவே உங்களை தேடி வந்துவிடும். நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுத்து உங்களுடைய சுற்றத்தில் வைத்துக் கொண்டால் அது உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு முதலீடாகவே இனிமேல் மாறிவிடும்.
இந்த புதிய காலத்தில் கிரகங்கள் உங்களுக்கு 3 முக்கியமான மாற்றங்களை தேடி கொடுக்கும். மறைந்திருந்த உங்களுடைய திறமைகள் இப்பொழுது வெளிப்படும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு எடை என்பது அதிகரிக்கும். நீங்கள் எடுத்த முடிவுகள் நேரடியான ஒரு வெற்றியை தேடி கொடுக்கலாம். உங்களுடைய அதிபதி குரு பகவான் உங்களை அறிவிலும் நிலைப்பாட்டிலும் உயர்த்தி உங்களுடைய வாழ்க்கையவை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துவார். இதுவரை இருட்டில் நடந்த உங்களுடைய முயற்சிகள் இனிமேல் வெளிச்சத்தில் ஒரு பலனை தேடி கொடுக்கும். உங்களை பின்பற்றி முன்னேற விரும்பக்கூடிய மனிதர்கள் இப்பொழுது அதிகரிப்பார்கள். உங்களுடைய பேச்சு பலருக்கு தாக்கத்தை கொடுத்து அது புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். பணமும் மரியாதையும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒரு காலங்கள் என்றால் அது இந்த காலமாகத்தான் இருக்கும். நீங்கள் இருந்த இடத்தை விட உயர்ந்த இடத்திற்கு நிற்க வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டியது அதற்கு உங்களுடைய பாதையை நீங்கள் தெளிவாக நிர்ணயிக்க வேண்டும். நீங்கள் நிர்ணயித்து உங்களுடைய காலடியை எடுத்து வைத்தால் மட்டுமே தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினைத்தபடி மாறும். தேவையற்ற மனிதர்களை விலக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய திறமைகளை மட்டும் நீங்கள் முழுமையாக நம்புங்கள். நம்பி நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு நல்லதாகவே நடந்துவிடும். நான் யார் என்பதை உலகத்திற்கு காட்ட வேண்டிய ஒரு நேரங்கள் இதுவாக